Kasemi. I come from a Muslim background, raised up. For the first time, she started to talk to Jesus. இவர்தான் கெவின் கசேமி. முஸ்லிம் பின்னணியை சேர்ந்த இவர் கூறுகின்ற சாட்சியை கேட்கலாம். என் பெயர் கெவின் கசேமி. நான் ஒரு ஈரானியர். நிஜமான உயிருள்ள கடவுளுக்கு நாம் சேவை செய்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சியை இங்கே கூறுகிறேன். நான் முஸ்லிம் பின்னணியிலிருந்து வந்தவன். நான் ஸ்வீடனில் வளர்ந்தேன். ஆனால் நான் ஈரானில் மஷ்ஹாத் என்று அழைக்கப்படும் ஒரு நகரத்தில் பிறந்தேன். அதற்கு இரத்த சாட்சிகளின் இடம் என்று அர்த்தம். அது ஈரானின் புனித நகரம், மிகவும் மதபூர்வமான இடம். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். என் கதை என் அம்மாவுடன் தொடங்குகிறது. அவர் 9 வயதாக இருந்தபோது தனது தந்தையை புற்றுநோய் காரணமாக இழந்தார். அவர்களுக்கு பெரிய குடும்பம் இருந்தது. அவர் மத்திய கிழக்கை சேர்ந்தவர் என்பதால் இயல்பாகவே பெரிய குடும்பம். அவர்கள் என் அம்மாவை 13 வயதில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஒரு நாள் அவர் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது 24 வயதான ஒரு அந்நியரை சந்தித்தார். அவன் அவரை விட பல ஆண்டுகள் மூத்தவர். அந்த அந்நியர் தன்னை அவரது கணவராக அறிமுகப்படுத்தினார். அந்த அந்நியரே பின்னர் எனது தந்தையாக மாறினார். அந்த காலத்தில் ஈரான் மற்றும் ஈராக் இடையே போர் நடந்ததால் என் தந்தை போரில் சேவை செய்து கொண்டிருந்தார். 2 வாரங்கள் போரில், 2 வாரங்கள் வீட்டில், இவ்வாறான வாழ்வு. அவர் மிகவும் வன்முறை கொண்டவர். எனது அம்மாவை உடலளவிலும் மன அளவிலும் கடுமையாக துன்புறுத்தினார். 14 வயதில் என் அம்மா என் பெரிய அண்ணன் சைரஸையும் 16 வயதில் என்னையும் கர்ப்பம் தரித்தார். 18 வயது வரும்போது அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். என் அம்மா எல்லா உடல் மற்றும் வார்த்தைகளின் துன்பங்களையும் சகித்தார். நாங்களும் அதையே சகித்தோம். இதுவே ஈரானில் எங்கள் குடும்ப பயணத்தின் தொடக்கம். என் வாழ்க்கையின் முதல் 6 ஆண்டுகள் முழுவதும் வலி மற்றும் துன்பத்தால் நிறைந்திருந்தன. நாங்கள் முஸ்லீம்கள் என்றாலும் எந்தவிதமான சிறந்த வளர்ப்பு அல்லது ஆதரவு கிடைக்கவில்லை. குறிப்பாக என் தந்தையை ஒரு முன்மாதிரியாக பார்க்க முடியவில்லை. அது மிகவும் உடைந்த, சீர்குலைந்த வாழ்க்கை. உண்மையாக சொன்னால், நாங்கள் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தோம், முஸ்லிம் இல்லத்தில் வளர்ந்தோம். ஆனால் இயேசு ஒரு தீர்க்கதரிசியை விட மேலானவர் என்பதை அறிந்த அனுபவம் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம், யாரும் எங்களுக்கு அதை சொல்லவில்லை. அதனால்தான் நற்செய்தியை அறிவிப்பது உயிருள்ள தேவனின் சபைக்கு இன்று மிக முக்கியமான பணி என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வேதாகமம் சொல்வது போல, அவர்கள் ஒருபோதும் கேளாதிருந்தால் எப்படி விசுவாசிப்பார்கள்? யாரும் அறிவிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேட்பார்கள்? யாரும் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் எப்படி அறிவிப்பார்கள்? ஆகவே இயேசு ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர் என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம். அதைப்பற்றி எங்களுக்கு யாரும் கூறவில்லை. ஈரானில் பெரும்பாலும் 99.9%, ஒருவேளை 100% வரை முஸ்லிம்கள் இருக்கலாம். அங்கே கலாச்சார முஸ்லிம்களுக்கும் தீவிரமாக மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் வேறுபாடு உள்ளது. என் தேசத்தில் பலர் தீவிரமான முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அரேபியர் அல்ல, நாங்கள் பார்சிகள். நாங்கள் அரபி பேச மாட்டோம், ஆனால் பார்சி மொழி பேசுகிறோம். எங்களிடம் தீவிரமாக மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். என் அம்மா மற்றும் அவரது முழு குடும்பமும் தீவிர முஸ்லிம்கள். ஆனால் என்னை பற்றி சொல்வதானால், நான் மதத்தில் பிறந்தவன், ஆனால் தீவிரமாக பின்பற்றவில்லை. மற்றவர்கள் பின்பற்றும் அளவுக்கு நான் அதை நெருக்கமாக கடைபிடிக்கவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், இன்று உலகின் எந்த நாடாக இருந்தாலும் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் சபை அல்லது கிறிஸ்தவம் என் நாடான ஈரானில்தான். கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமிலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறிய மக்கள் எண்ணிக்கை கடந்த 1000 ஆண்டுகளில் இருந்ததை விட அதிகம். இது எப்படி நடக்கிறதென்றால், தரிசனங்கள், கனவுகள் மற்றும் கர்த்தருடைய சந்திப்புகள். என் அம்மாவும் அப்படிதான் இயேசுவின் தரிசனத்தை பார்த்து கர்த்தரிடம் வந்தார்கள். அதை பற்றி சொல்கிறேன். எங்கள் கதையை தொடங்கினால், நான் ஐரோப்பாவின் வடக்கு பகுதியான ஸ்காண்டினேவியாவில் உள்ள ஸ்வீடனில் வளர்ந்தேன். என் அம்மா என் தந்தையிடமிருந்து விவாகரத்து பெற விரும்பினார். அந்த காலத்தில் இஸ்லாமிய சட்டம், குறிப்பாக என் நாட்டில், கணவருக்கே குழந்தைகள் மீது உரிமை உள்ளது என்று கூறியது. நாங்கள் என் அம்மாவின் பொக்கிஷம் என்பதால் அவர் பல ஆண்டுகள் அடிக்கப்பட்டு, திட்டப்பட்டு பல துன்புறுத்தல்களையும் தாங்கினார். ஏனெனில் அவர் தனது 3 மகன்களை விட்டுவிட்டு தனியாக வாழ்வதை விரும்பவில்லை. ஆனால் ஒரு நாளில், வாழ்க்கையால் முழுமையாக சோர்ந்த நிலையில், ஈரானில் ஒரு சிறிய சமையலறையில் நின்று மனச்சோர்வு, தற்கொலை எண்ணத்தினால் இளம் வயதிலேயே, இவ்வாறான வாழ்க்கையை நான் தொடர முடியாது, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் திடீரென ரேடியோ இயங்கத் தொடங்கியது. இது 1980களின் காலம். இன்று உள்ள தொழில்நுட்ப வசதிகள் அப்போது இல்லை. ஆனால் அது அதிசயமாகவே இயங்கியது என்று நான் நம்புகிறேன்.
அந்த ரேடியோவில் அவர் ஒரு பெண்ணின் கதையை கேட்டார். அவரைப் போலவே திருமணத்தில் சிறைப்பட்டிருந்த, கணவரால் உடல் துன்புறுத்தலையும் வாக்கு சண்டைகளையும் அனுபவித்த பெண்ணை பற்றிய கதை அது. அந்த பெண் தனது குழந்தைகளுடன் சேர்ந்து தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்ய முடிவு செய்து தண்ணீரில் குதித்தார். உடனே ஒரு மனிதர் அதைக் கண்டு தண்ணீரில் குதித்து அவரை காப்பாற்றினார். ஆனால் அவரது அனைத்து குழந்தைகளும் இறந்துவிட்டனர். தேசிய வானொலியில் ஒரு நீதிபதி அல்லது மதத் தலைவர் அந்த பெண் செய்த காரியத்தின் அடிப்படையில் அவளை பொதுவான எடுத்துக்காட்டாக காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். என் அம்மா தற்கொலை செய்ய போகும் அந்த நேரத்தில் அவள் இதை கேட்கிறாள். அந்த பெண் அழுது கொண்டிருப்பதும் மனம் முறிந்து இருப்பதும் அவளின் கவனத்தில் படுகிறது. அந்த நீதிபதி அவள் செய்த செயலுக்கு நாம் வழங்கக்கூடிய மிக கடுமையான தண்டனையை வழங்கப் போகிறோம் என்று அறிவித்தார். அதே சமயம் என் அம்மா தனது கணவரின் தீய சிரிப்பு போன்ற சிரிப்பை கேட்கிறாள். அவள் பைத்தியம் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் என் அம்மா அந்த பெண் பைத்தியம் அல்ல என்று உண்மையாகவே அறிந்திருந்தார். ஆனால் அந்த தருணத்தில் என் அம்மா மிகவும் கோபமாக, நீதிமிக்க கோபத்துடன், இந்த மத அமைப்பும் என் கணவரும் எனக்கு அல்லது என் குழந்தைகளுக்கு இதை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். அந்த பெண் மிகவும் துன்பத்தில் இருந்தாள். அவள் துன்புறுத்தப்பட்டாள். வலி நிறைந்த வாழ்க்கையில் இருந்தாள். உலகில் பலர் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் செய்யும் செயல்கள் பைத்தியமாக தோன்றினாலும் அவர்கள் நம்பிக்கையின்றி வாழ்கிறார்கள். மக்கள் வலியில் வாழ்கிறார்கள். மன அழுத்தமும் உடைந்த நிலையும் அந்த பெண்ணைப் போல அல்லது என் அம்மாவைப் போல சிலரை தற்கொலைக்கு நேராக தள்ளுகின்றன. ஆனால் என் அம்மா குழந்தையாக இருந்தபோது எப்போதும் படிக்க வேண்டும், விண்வெளி வீரராக வேண்டும் என்ற கனவுகளை கொண்டிருந்தார். அவர் தந்தை இறந்தபோது அந்த கனவுகள் அனைத்தும் புதைக்கப்பட்டுவிட்டன. பிறகு அவர் இந்த திருமணத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டார். இந்த கதையை கேட்ட பிறகு என் அம்மாவுக்கு ஒரு வித்தியாசமான யோசனை வந்தது. ஒரு நாள் எங்களை எடுத்துக்கொண்டு மஷ்காத் நகரிலிருந்து தப்பிச் சென்று ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு சென்றார். அங்கிருந்து நாங்கள் இஸ்தான்புல் துருக்கிக்கு பறந்தோம். பின்னர் ஸ்வீடனுக்கு எங்களை எடுத்துச் செல்ல மனித கடத்தினர்களை நாங்கள் பயன்படுத்தினோம். இது மிகவும் ஆபத்தான பயணம். ஒரு இளம் பெண், கணவர் இல்லாமல் 3 மகன்களுடன். என் அண்ணன் 8 வயது, நான் 6 வயது, இளம் அண்ணன் 4 வயது. பணம் எதுவும் எங்களிடம் இல்லை. ஒரு ரொட்டியும் சிறிது பன்னீர் மட்டும் இருந்தது. நாங்கள் துருக்கியில் சுமார் 4 மாதங்கள் இருந்தோம். ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்திற்கு சென்றபோது நாட்டை விட்டு செல்லவும் பாதுகாப்புக்காக ஸ்வீடனில் வந்தடையவும் முயன்றோம். நான் என் தந்தையை விட்டு செல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன். என் தந்தை வன்முறை குணம் கொண்டவர். என் அம்மாவை மிகவும் காயப்படுத்தி அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளினார். கையை உடைத்தார். என் இளைய அண்ணன் அலெக்ஸ் வயிற்றில் இருந்தபோது அம்மாவின் வயிற்றில் உதைத்தார். வீட்டில் கத்தியுடன் அவளை துரத்தினார். நான் பேசுவது வெறுமனே அடிப்பது மட்டுமல்ல, அவர் அடித்து அதற்கு பிறகு சில நேரங்களில் அவள் இறந்துவிட்டாள் என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு அன்கான்ஷியஸாக இருந்தார். அப்படியாக அவர் தன்னுடைய வன்முறையை செயல்படுத்தினார். நான் 6 வயது. அந்த காலத்தில் என் அம்மா என்னை அந்த அறையில் அடைத்து நான் செய்யாத செயல்களுக்கு தண்டித்தாள் என்ற நினைவுகள் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன. நான் அறிந்தது இது வெறும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. நமது தலைமுறையில் அப்பா இல்லாத பிரச்சனை ஒரு முக்கிய காரணி. நான் நம்புகிறேன் இயேசு இதனை மாற்றுகிறார். மல்கியா 4:6 கூறப்படுவது போல, குழந்தைகளின் இதயங்களை தந்தைகளுக்கு திருப்புவார், தந்தைகளின் இதயங்களை குழந்தைகளுக்கு திருப்புவார். நாங்கள் தப்பிச் சென்றபோது என் அம்மா பல மாதங்கள் காத்திருந்த பின் விமான நிலையத்திற்கு திரும்பி ஏமாற்றத்தை அனுபவித்தபோது கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். முஸ்லீமாக அவர் கடவுளுக்கு கடிதம் எழுதினார். கடவுள் அவரது பிரார்த்தனையை கேட்டார் என்று நான் என் முழு மனதோடும் நம்புகிறேன். அவர் எழுதியது இதுதான்: நான் இங்கே இருக்கிறேன். நான் மீண்டும் தற்கொலை செய்யும் நிலைக்கு வந்திருக்கிறேன். நான் உடைந்து விட்டேன். என் வாழ்க்கையை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் விளக்கினார்: கடவுளே, நான் என் குழந்தைகளுடன் கடலில் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஒரு படகை போல இருக்கிறேன். நீர் எனக்காக ஏதாவது செய்ய முடிந்தால் தயவு செய்து செய்யுங்கள். நீங்கள் என் ஜெபத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் கடிதத்தை படிக்கலாம். என் கடிதத்தை படிக்க முடியுமானால் தயவு செய்து என் குழந்தைகளையும் என்னையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சேருங்கள் என்று எழுதினார். அதே இரவு கதவு தட்டப்பட்டது. அவள் ஒரு முஸ்லிம், நாங்கள் இன்னும் முஸ்லிம்கள். பாருங்கள், அதனால்தான் தேவன் ஒரு கிறிஸ்தவரின் ஜெபத்தை மட்டும் கேட்பதில்லை என்று நான் நம்புகிறேன். அதாவது புறஜாதியினரான நாங்கள் நற்செய்தியை பெறுவது அப்படித்தான். அப்போஸ்தலர் 10 ஒரு 100க்கு அதிபதி இருந்தார் இல்லையா? புறஜாதியினரான ஒரு மனிதர் இருந்தார். ஒரு தேவதூதன் வந்து, கொர்நேலியுவே, உங்கள் ஜெபங்கள் கடவுளை அடைந்து விட்டன என்று கூறுகிறார். புறஜாதியினரான எங்களுக்கு நற்செய்தி அப்படித்தான் வந்தது. எனவே
கடவுள் கிறிஸ்தவர்களின் ஜெபங்களை மட்டும் கேட்பதில்லை என்று நான் நம்புகிறேன். அவர் உடைந்த அனைவரின் ஜெபத்தையும் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். நாங்கள் எடுத்துச் செல்லப்பட்டோம். விமானத்தில் ஏறினோம். பல்கேரியாவுக்கு பறந்தோம். பல்கேரியாவில் வந்த பிறகு சில நாட்கள் ஹோட்டலில் தங்கினோம். கதவுக்கு வந்தவர்கள் யாரென்று தெரியுமா? மனித கடத்தல்காரர்கள். ஆம், நாங்கள் மனித கடத்தல்காரர்களை வாடகைக்கு எடுத்திருந்தோம். இது ஸ்வீடனில் உள்ள ஒரு தொடர்பின் மூலம் இயங்கியது. மேலும் இது மட்டுமே வெளியே வருவதற்கு வழியாக இருந்தது. என் அம்மா ஈரானை விட்டு பறக்க தந்தையின் கையெழுத்து தேவையாக இருந்தது. கணவரின் அனுமதி இல்லாமல் மனைவி பறக்க முடியாது. குறைந்தது அந்த காலத்தில் இதுதான் விதி. இப்போது விதி என்ன என்பதை எனக்கு தெரியவில்லை. இது 1989 வருடம். நாங்கள் பல்கேரியாவுக்கு வந்தோம். அங்கிருந்து ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோல் நகருக்கு பறக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் விமானத்தில் ஏறும்போது ஒரு சம்பவம் நடந்தது. எங்களில் ஒருவரை யாரோ அடையாளம் கண்டு கொண்டார். நாங்கள் சுமார் 40 பேர் குழுவாக இருந்தோம். எங்களை கொண்டு வருபவர் கூறினார், உங்கள் அடையாளம் என்ன என்பதையும் நீங்கள் யார் என்பதையும் யாருக்கும் சொல்லாதீர்கள், மௌனமாக இருங்கள். பிறகு அவர் மறைந்தார். மீண்டும் ஒருபோதும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிவில் நாங்கள் ஸ்டாக்ஹோல் ஸ்வீடனுக்கு பதிலாக ஓஸ்லோ நார்வேவில் இறங்கினோம். நாங்கள் வேறு ஒரு நாட்டில் இருக்கிறோம், ஸ்வீடனின் அண்டை நாட்டில். நாங்கள் ரெட் கிராஸ் மூலம் எடுத்து செல்லப்பட்டோம். பிறகு எங்களை ஒரு சிறை போன்ற இடத்தில் அடைத்தனர். அவர்கள் எங்களை மோசமாக நடத்தவில்லை, ஆனால் எங்கிருந்து வந்தோம் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. நாங்கள் அங்கு சுமார் 2 வாரங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் தப்பிச் சென்று ரயிலில் பயணம் செய்து ஸ்டாக்ஹோல் நகருக்கு வந்தோம். நாங்கள் ஸ்டாக்ஹோல் நகருக்கு வந்தபோது ஸ்வீடனில் நாங்கள் வர விரும்பிய இடமாக இருந்தது. ஏனெனில் என் அம்மாவுக்கு அங்கே குடும்பம் இருந்தது. ஸ்டாக்ஹோல் நகருக்கு வந்ததும் நாங்கள் போலீசாரிடம் எங்களை குறித்து அறிவித்தோம். இன்று வரை அது எப்படி நடந்தது என எனக்கு புரியவில்லை. நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தபோதிலும் இது கடவுளின் அருள். ஆம், நாங்கள் 1 மாதத்திற்குள் நிரந்தர குடியுரிமையை பெற்றோம். அது சாதாரணமா? இல்லை, அது எப்படியும் சாதாரணமல்ல. இது முழுமையான அதிசயம். இது சாதாரணமல்ல என்று எங்களுக்கு இதை செய்து கொடுத்த அதிகாரியும் கூறினார். ஓ, எரேமியா சொன்னதை நான் நம்புகிறேன். உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்குவதற்கு முன்பு நான் உன்னை நியமித்தேன். உனக்காக எனக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. எனவே நாம் இன்னும் கடவுளை அறியாவிட்டாலும் அவர் நம்மை எவ்வாறு தனிநபர்களாக அறிந்திருக்கிறார், அவருடைய நோக்கங்களை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவோம் என்பது பற்றிய அறிவு அவருக்கு ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் அல்ல, இல்லையா? அவர் எல்லாம் அறிந்த கடவுள். அவர் நம்மை உருவாக்கி நாம் தாயின் வயிற்றில் வைப்பதற்கு முன்பு அவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை அவர் சரியாக அறிந்திருந்தார். நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தபோதிலும் கடவுள் இதையெல்லாம் ஏற்பாடு செய்தார். இப்போது எனக்கு இதுதான் மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் கடவுளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மை கண்டுபிடித்து சந்திக்கவும் கூடிய பாதையில் வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என் அம்மா பல வகையில் எனக்கு ஹீரோ. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து வெற்றி அடைந்தார். ஒரு வீட்டை வாங்கினார், 2 தொழில்களை நடத்தினார். ஆனால் நான் வளரும்போது மிகவும் கோபமான இளைஞனாக இருந்தேன். நான் தோற்றத்தில் ஈரானியன், ஆனால் நான் ஸ்வீடன் நாட்டு மனிதன் போல உணர்ந்தேன். ஏனெனில் நான் 7 வயதிலிருந்தே சிறந்த ஸ்வீடிஷ் பேசுவேன். நான் ஸ்வீடனில் வளர்ந்தேன், அதுதான் என் கலாச்சாரம். நான் ஒரு ஸ்வீடிஷ் வாழ்க்கையே வாழ்ந்தேன். 13 வயதில் என் அம்மா நான் என் குழந்தைகளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்துவிட்டேன். அவர்கள் ஸ்வீடனில் வாழ்கிறார்கள். இது ஒரு நல்ல நாடு. இப்போது நான் செய்ய இருப்பது என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் என எண்ணினார். 3வது முறையாக அவள் தற்கொலை செய்ய முடிவு செய்தபோது ஸ்டாக்ஹோம் நகரத்தில் இருந்த தனது கடையை மூடி காரை நோக்கி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து நடக்க ஆரம்பித்தாள். மனம் மிகவும் பிஸியாக இருக்கும்போது சில நேரங்களில் நாம் நடக்கிறோம் அல்லது ஏதோ செய்கிறோம், பின்னர் நான் எப்படி இங்கே வந்தேன் என்று நாமே கேட்கிறோம். ஏனெனில் தலை முழுக்க சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும். தன் வாழ்க்கையை எப்படி முடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது ஸ்டாக்ஹோம் நகரத்தில் நடந்து கொண்டிருந்த அவள் திடீரென ஒரு தேவாலயத்தின் முன் நின்று விடுகிறாள். அவள் வாழ்நாளில் ஒருபோதும் தேவாலயத்திற்குள் சென்றதில்லை. அந்த தேவாலயத்தை பார்த்தாள். கதவு திறந்திருந்தது. ஏன் கதவு திறந்திருக்கிறது என்று அவள் யோசித்தாள். பிறகு அந்த தேவாலயத்திற்குள் நடந்து சென்றாள். அங்கே ஒரு பாதிரியாரும் இல்லை, வேறு நபர்களும் இல்லை. அவள் உட்கார்ந்து முதல் முறையாக இயேசுவிடம் ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல, ஆனால் ஜீவனுள்ள கடவுளின் மகனாக அவரிடம் பேசத் தொடங்குகிறாள். கடவுளே, என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை நேசிக்க முயற்சித்து வருகிறேன். நான் உம்மை பின்பற்ற முயற்சித்து வருகிறேன்.
நான் உம்முடன் உறவு கொள்ள முயற்சித்து வருகிறேன். ஆனால் நான் ஒருபோதும் எதையும் பெறவில்லை. எனக்கு வெவ்வேறு மதங்களைப் பற்றி தெரியும். கிறிஸ்தவர்கள் இயேசு உங்கள் மகன் என்று சொல்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நாங்கள் அவரை முஸ்லிம்களாக ஒரு தீர்க்கதரிசியாக அறிவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் உங்கள் மகன் என்றும் அவர் நம் பாவங்களுக்காக வந்து மரித்தார் என்றும் அவரால் காப்பாற்ற முடியும், விடுவிக்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். பின்னர் அவள், இயேசுவே, அது உண்மை என்றால் நீங்கள் ஏதாவது செய்ய முடிந்தால் எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்றாள். 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவள், சாரா, நீ பைத்தியம், நீ சுவர்களிடம் பேசுகிறாய் என்றாள். கடவுளுக்கு கவலை இல்லை என்று என் அம்மா நினைத்தாள். அதனால் அவள் மிகவும் கோபமடைந்து எழுந்து நின்று வெளியேற முடிவு செய்தாள். ஆனால் எசாயா தீர்க்கதரிசி சொல்வதை நான் மிகவும் விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், இதோ, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவள் கடவுள் கேட்கவில்லை என்று நினைத்து எழுந்து நிற்கும் அந்த நேரத்தில் தற்செயலாக மேலே பார்த்தாள். தேவாலயத்தின் மேற்கூரையில் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிற இயேசுவின் ஓவியம் இருந்தது. அவர் கண்கள் மூடியிருந்தன. அவள் மேலே பார்த்த அந்த தருணத்தில் அந்த ஓவியத்தின் கண்கள் உண்மையில் திறந்தன, உண்மையான கண்கள் போத. அவள் அந்த கண்களை பார்த்தாள். கண்கள் இமைத்தன. அவள் எப்போதும், கெவின், இயேசுவின் கண்களை பார்த்தால் ஆழமில்லாத பெருங்கடலை பார்த்தது போல இருக்கும் என்று சொல்வாள். அவள் சொன்னாள், அந்த கண்களை பார்த்த தருணத்தில் இயேசு அவளை பார்த்த விதம் மிகவும் அன்பானது, பரிவானது, ஆனால் அதே சமயம் அவளின் உள்ளார்ந்த வலியையும் பிரதிபலித்தது. அந்த தருணத்தில் என் அம்மா அந்த கண்களை பார்த்து சற்று பயந்து விடுகிறாள். மேலே மீண்டும் பார்க்கிறாள். மீண்டும் மேலே பார்த்தபோது கண்கள் மீண்டும் மூடப்பட்டிருந்தன. அவள் வெறும் ஓவியத்தை பார்த்தாள். ஒரு கேட்கக்கூடிய குரல் அல்ல, ஆனால் கிட்டத்தட்ட உள்ளே கேட்கக்கூடிய ஒரு குரல் போல. அவள் இதை இயேசுவின் குரலிலிருந்து கேட்கிறாள். கர்த்தர் அவளிடம், சாரா, நீ இப்படி கஷ்டப்படுவது எப்போதும் என் நோக்கமல்ல என்று கூறுகிறார். நிறைய பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, துஷ்பிரயோகம், தங்கள் வாழ்க்கையில் நிறைய வலியை ஏற்படுத்திய சூழ்நிலைகள் வழியாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் கவலைப்படுகிறாரா என்று யோசிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். கடவுள் அவர்களிடம் அதே வார்த்தைகளை பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இப்படி கஷ்டப்படுவது எப்போதும் என் நோக்கமல்ல. பிறகு அவள் தேவாலயத்திலிருந்து வெளியே ஓடிவிடுகிறாள். தற்கொலை செய்ய மறந்துவிட்டாள். ஆண்டவர் இதை செய்ய அனுமதிக்கவில்லை. நான் நம்புகிறேன், பலர் இன்று உயிருடன் இருப்பது எதனால் என்றால் அவர்கள் அழிய ஆண்டவருக்கு விரும்பவில்லை. அவருக்கு அவர்கள் வாழ்க்கைக்கான திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. அவள் தேவாலயத்திற்கு நடந்து சென்று இயேசுவுடன் சந்திப்பு கொண்டது கூட ஆண்டவரின் திட்டம்படி நடந்தது. பைபிள் சொல்கிறது, நீதிமான் நடக்கும் பாதைகள் ஆண்டவரால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. நான் நம்புகிறேன், உடைந்த மனமுள்ள ஒரு பெண்மணியின் படிகளும் ஆண்டவரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவள் தேவாலயத்தில் நிற்கவும் இயேசுவை சந்திக்கவும் செய்தது. அவள் வீட்டிற்கு வந்து இதை பற்றி யாருக்கும் சொல்லவில்லை. சில மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாள். மாத்திரைகள் எடுத்த பிறகு சனிக்கிழமை இரவு மீண்டும் தூங்கினாள். ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையில் போன் அடித்தது. இதை பற்றி அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு தோழி, நான் இன்று சர்ச்சில் இருந்தேன். கர்த்தர் போதகரிடம் பேசுவதை அவர் கேட்டார். எல்லா ஈரானிய பெண்களும் இங்கே இருக்கிறார்கள். சாரா எங்கே? சாராவை சர்ச்சுக்கு வர சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அதனால்தான் இது வெறும் வார்த்தைகளில் மட்டும் நற்செய்தி இல்லை என்று நான் நம்புகிறேன். இது நற்செய்தியின் வல்லமையின் வெளிப்பாடு. கர்த்தரின் வல்லமையின் வெளிப்பாடுதான் மக்களை கொண்டு வரும். பவுல் சொன்னது இதுதான், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஒரு முஸ்லிம் பெண்ணாக என் அம்மா தேவாலயத்திற்கு செல்லும் ஒரே வழி அவள் இயேசுவை சந்தித்ததுதான். எனவே ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த அழுத்தத்தை முன்வைத்துக் கொண்டு அவளை பாதித்த அதே ஆவிகள்தான் அவளை இதை செய்ய தூண்டுகின்றன. ஆனாலும் அது நடக்கவில்லை. நம்மை பின்தொடரும் கருணை, நம்மை பின்தொடரும் கர்த்தரின் பிரசன்னம் மிக அதிகமாக உள்ளது என்று அது எனக்கு சொல்கிறது. தேவன் எப்போதும் சரியான நேரத்தில் உள்ளே நுழைகிறார். அன்று காலை என் அம்மா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். பாஸ்டர் கூறினார், இன்று பெந்தகோஸ்தே நாள். அது உண்மையிலேயே பெந்தகோஸ்தே தினம்தான். பிறகு அவர், பரிசுத்த ஆவியால் நிரம்ப விரும்புபவர்கள் முன்னே வாருங்கள் என்று சொன்னார். மக்கள் முன்னே செல்லத் தொடங்கினர். பாஸ்டர் மக்களுக்காக ஜெபிக்கும்போது தேவனின் வல்லமை அவர்களை தொடுவதால் அவர்கள் கீழே விழுந்தனர். என் அம்மா அதை பார்த்து, அவர் இவர்களை மயக்குகிறார் போலிருக்கிறது என்று நினைத்தாள்.
ஆனால் முந்தைய இரவில் அவள் சந்தித்த அனுபவம் அவளுக்கு உண்மையாக இருந்தது. அதனால் அவள், இயேசுவே, நேற்று நான் சந்தித்தது நீங்கள்தான் என்றால், அந்த மனிதன் சொல்வது உண்மை என்றால், அவர் அந்த மக்களுக்காக ஜெபிப்பது உங்கள் சக்தியாக இருந்தால், இப்போது அவர்களை இங்கேயே தொடுகின்றது போல என்னையும் தொடுங்கள் என்று சொன்னாள். தேவனின் வல்லமை அவளை மின்னல் போல தாக்கியது என்று சொன்னாள். அது அவளை தாக்கியபோது அவள் உண்மையில் அந்த வல்லமையின் பிடியில் இருந்தாள். அவள் தற்கொலை மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். எல்லா வகையான மனச்சோர்வு பதட்டத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டாள். அதாவது ஸ்வீடனில் என் அம்மா தரையில் விழுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது அவள் வாயிலிருந்து நுரை பொங்கி வெளிப்பட்டது. நாங்கள் ஆம்புலன்ஸை அழைத்தோம். அவளிடம் இருந்த எல்லாமும், பேய்த்தனமாக ஒடுக்கப்பட்டிருந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் அவள் முழுமையாக விடுவிக்கப்பட்டாள். மேலும் ஸ்வீடிஷ் மொழியில் அவள் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். எனக்கு 13 வயது. அவள் முழுமையாக புதிய மனிதராக வீட்டிற்கு வந்தாள். அந்த நேரத்தில் நான் எந்த தேவனையும் நம்பவில்லை என்றாலும் அவளின் வாழ்க்கை மற்றும் அவளில் நடந்த மாற்றத்தை மறுப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவளின் சாட்சியும் மாற்றமும் என் இதயத்தில் நாட்டப்பட்ட ஒரு விதையாக மாறினது.